ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு விவசாய வேலை இல்லைன்றதுனால காட்டில் வேட்டையாட போகிறோம். வேட்டையாட போகிறோன்றதுனா விலங்குன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம கிழங்கு நோண்ட போகிறோம். காட்டுவள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிழங்கு இருக்குது காட்டில். ரொம்ப சூப்பராக இருக்கும் கிழங்கு. அந்த கிழங்கு தான் இன்றைக்கி நம்ம தேடி பிடிச்சி நோண்ட போகிறோம். இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோண்டி பழக்கம் எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையான்னு தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ போயிட்டுருக்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போவுமே நாங்கள் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கிழங்கு இருக்கும். இன்றைக்கி இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிழங்கை நோண்டி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது தோண்டுறதுக்காக ஒரு ஆணி ஒன்று. இந்த குளம் பார்த்தீங்கன்னா இந்த குளம் பெஞ்சல் புயல் அப்போ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நம்மளோட வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஃபுல்லாக தண்ணி இருந்தது. இப்போ பெஞ்சல் புயல் பிடிச்சி ஒரு மாதம் ஆகிடுச்சு இல்லை, ஃபுல்லாக இப்போது வெயிலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் இருந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டே வருதுங்க. கொஞ்சோண்டு அளவுக்கு தான் தண்ணி இருக்குது இப்போ இதில். இப்போ நான் கிழங்கு தோண்டணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஓடைக்குள்ளே தான் இருக்குது அந்த கிழங்கு, காட்டுவள்ளி கிழங்கு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்க சொல்ல மாடு மேய்ச்சிட்டு அந்த கிழங்கை ஆர்வமாக தேடி தேடி கண்டுபிடிச்சி நோண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வேக வச்சு சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஒரு சந்தோஷம். ஏன்னா ஸ்கூல் படிக்க சொல்லலாம் நம்ம எதனா ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் கிடைச்சிச்சுன்னா பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் கிழங்கு தோண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கொடுத்து சமைச்சு சாப்பிட சொல்ல அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேறு லைஃப்புங்க. நினச்சாலும் இப்போலாம் அதெல்லாம் கிடைக்குமா என்னன்னு தெரியல. எல்லாம் சின்ன வயசு தாங்க. வளர்ந்த அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே மாறுது இல்லை. காலையில் கொஞ்சம் நேரம் வேலை இல்லைன்றதுனால பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி காட்டுவள்ளி கிழங்கு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலங்காட்டி நம்ம தோண்ட வந்திருக்கோங்க. இது குன்று பின்னாடி மாடு மேய்ச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த குன்று மேலே ஏறி உட்காந்துட்டோம்னா அப்படின்னா சுற்றி மாடு மேய்ச்சிச்சு அப்படின்னா நம்ம மேலேருந்தே பார்த்துக்கலாம். ஓடி போயிட்டு மடக்கெல்லாம் தேவையில்லை, அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக மேலே குளம் இருக்கிறதுனால இங்கே ஊத்தோடிக்கிட்டு இருக்குது. எல்லா இடமும் தண்ணியாக இருக்குது. சின்னதாக ஓட ஒன்று ஓடுது பார்த்தீங்களா. இதுக்குள்ளே தான் கொடி இருக்கும். அப்போ ஆனால் இவ்வளோ அடர்த்தி இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே இடைவெளி நல்லா தெரியும். ஒரு செடிக்கு இடையில இடைவெளி நல்லா தெரியும். இப்போ நல்லா எல்லாமே வளர்ந்துருச்சு. ஏன்னா முன்ன மாதிரி ஆடு மாடு யாரும் பார்த்தீங்கன்னா காட்டுங்களில் மேய்க்கிறது இல்லை, வளர்க்குறது இல்லை. காரணம் என்னன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா நவீன விவசாயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கமாங்காட்டியும் எல்லாம் வீட்லேயே ஷெட்டு போட்டு நிறைய ஆடு மாடெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காடுங்களில் மேய்க்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அரிதான விஷயந்தான். ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா இன்னமும் பழைய காலத்துப்படி காட்டில் மாடு மேய்ச்சிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதே ஒரு விவசாயமாக எடுத்து வீட்டில் காட்டில் எல்லாம் வீட்டில் இருக்கிற நிலத்துல எல்லா இடத்துலையும் தீவன பயிர் விதைச்சி அதே ஒரு தொழிலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய இப்போது. அதனால் காடுகள் நல்லா அடர்த்தி ஆயிடுச்சு முன்னே இருந்ததை விட. வாங்க நம்ம கிழங்கு எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். வர அவசரத்தில் செப்பல் கூட போடாமல் வந்துட்டேன். சவுண்டு, தேனி சவுண்டு எப்படி கேட்குது பார்த்தீங்களா. உள்ளே ஈச்சன், காட்டு ஈச்சன் பூ பூத்துருக்குது. அதில் தேனி எவ்வளோ முழிச்சிட்டு இருக்கு பாருங்க. எக்கச்சக்கமான தேனி அந்த பூவில் இருக்கிற தேனை எடுத்துட்டு இருக்கு. பாருங்க, நல்லா சூப்பராக தெரியுது தேனி. பாருங்க, இந்த பூவில் அழகாக தேனை எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 மாதம் போச்சு அப்படின்னா காட்டு ஈச்ச பழம் கிடைக்கும் நமக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்னதாக தான் இருக்கும், இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். கொடி எங்கே இருக்குன்னு தெரியல.
எப்படியாவது இன்னைக்கு தேடி கண்டுபிடிச்சி ஒரு கிழங்காவது நோண்டிட்டு தான் போகிறோம் நம்ம. கொடி எப்படி இருக்குன்னு கூட தெரியலையாங்க, எல்லாம் மறந்து போச்சு. ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல கிழங்கு இருக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா யாருமே தோண்ட கிடையாது இந்த கிழங்கெல்லாம், அப்படியே தான் இருக்கும். அதனால் அழியறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுக்குள்ளே எங்கேயாவது தான் இருக்கும். ஒரு கொடி ஒன்று சின்னதாக தெரியுது, ஆனால் அதுவா என்னன்னு தெரியலையே. இருக்கு பாருங்க, கண்டுபிடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து காட்டு வள்ளி கிழங்கு கொடிங்க. சின்ன சின்னதாக முள் இருக்கு. இதில் கிழங்கு இருக்குமா என்னன்னு தெரியல, சின்ன கொடி இப்போ தான் ஓடுது. இதாங்க காட்டு வள்ளி கிழங்கு கொடி, சின்னதாக இருக்குது. இப்போ தான் வந்து கிழங்கு வைக்க ஆரம்பிக்குது. இப்போ தெரியுதுங்களா, வெள்ளையா கிழங்கு வைக்க ஆரம்பிக்குது. பெரிய கொடி எதுவும் தெரில. காட்டு வள்ளி கிழங்கு கொடி. இந்த கொடியில் கிழங்கு வச்சிச்சு அப்படின்னா வந்து நல்லா பெருசாக ஒரு கை பெருசு கொடுங்க, இவ்வளோ நீட்டு கூட போகும். ஒரு 2 அடி 3 அடி அளவுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிழங்கோட நீளம் போகும். உள்ளே இருக்கிற கிழங்கு வந்து அப்படி ஒயிட்டாக இருக்குங்க. அப்படி கிழங்கு உள்ளே ஃபுல்லாக தண்ணி மாதிரியே இருக்கும். வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து மணல் மணலாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த காட்டு வள்ளி கிழங்கோட கொடி. இது பெரிய கொடி ஏதாவது தெம்பட்டுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இன்றைக்கி அந்த கிழங்கை நோண்டாமல் விடுறது இல்லைங்க. கொஞ்சம் சைஸான கொடி கிடச்சிருக்குது. இது தெரியுதுங்களா, அது ஒரு பெரிய கொடி ஓடுது ஒன்று. இந்த வேரை பிடிச்சிட்டு போக வேண்டியதான். இதுதான் முள்ளாடி மேலே போகுது பார்த்தீங்களா, 3 எல்லாம் இருக்குது பாருங்க. ஏதாவது பாம்பு கும்பு கிடந்தா கூட கிடக்குங்க. ஃபுல்லாக அடப்பாக இருக்குது. அப்படி பில்லு அது இதுன்னு முளைச்சிட்டு இதோ வருதுங்க அடிக்கொடி. இல்லை தடுப்பாக இருந்தால் கொடி வந்து கிழங்கும் அந்த மாதிரி சைஸாக இருக்கும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இதுதான் கொடி. மேலே அந்த கொடி வருது பாருங்க, இந்த கொடியோட முனையை உடைச்சிட்டோம், கிழங்கு தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்மளால் அப்புறம் கிழங்கு பிடிக்கவே முடியாது. கிழங்கு உடைச்சிட்டனே. இது பாருங்க, சின்னதாக கிழங்கு இறங்குது இப்போ தான். கொடி இதை நம்ம தோட்டத்தில் கொண்டு போய் நட்டு வைப்போம். காட்டு வள்ளி கிழங்கு கொடி இது வருதான்னு பார்த்து செக் பண்ணி வைப்போம் நம்ம எப்படி இருக்குதுன்னு. அதிகமாக வந்தால் சோழி ஓவர். என்ன சின்ன சின்னதாக உடஞ்சி வருது கிழங்கு.
குட். இதையும் உடைச்சிட்டாங்க. அப்பா, நோண்டி எடுக்க முடியலங்க. கல்லுக்கு இடையில போயிட்டே இருக்குது. சின்ன சின்ன கிழங்கு தான் கிடைக்குது. இது இன்னும் ஆழம் போக போக பெருசாக இருக்குங்க. கல்லுங்க நிறைய இருக்கிறதுன்றதுனால தோண்டவே முடியலங்க. இதை காட்டு வள்ளிக்கிழங்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட். லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு நமைக்கிற மாதிரி இருக்கும். இதை சாப்பிட்டோம் அப்படின்னா, இதை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். அதுவும் உடஞ்சி போச்சு. இந்த பாருங்க, கிழங்கு உடஞ்சி தான் வருது. நடுறதுக்கு ஒரு கொடி கிடைச்சது இந்த கிழங்குல. கிழங்குன்னு பார்த்தோம்னா இவ்வளோதான் கிழங்கு. பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா வழுவழுன்னு இருக்குங்க. பச்சையாக சாப்பிட்டோம்னா இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம மரவள்ளி கிழங்கு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதோட டேஸ்ட் மாதிரியே இருக்குது. அது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மாவு மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் வெங்காயம் மாதிரி வந்து வழுவழுன்னு இருக்குங்க கிழங்கு. ஆனால் இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. நமக்கு வேறு எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டு நல்லா கொஞ்சம் அதிகமான கிழங்கு கிடைக்கிற இடமா பார்த்து தோண்டணும். பார்க்கலாம், இங்கே பக்கத்துலேயே எங்கேயாவது கொடி இருக்கும், எங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆறு இருக்கிற இடத்துல இந்த கிழங்கு வந்து நிறைய இருக்குங்க, இந்த காட்டு வள்ளி கிழங்கு. ஏன்னா மணல் பாங்கான பகுதி, தண்ணி எப்போதுமே இருக்குன்றதுனால அந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு வள்ளி கிழங்கு நல்லா பெருசாக சூப்பராக போயிருக்கும். இங்கன்னா காட்டில் வந்து ஓடன்றதுனால சின்னதாக தான் தண்ணி போகுது. அது இல்லாமல் நிறைய கல் வேறு, கல்லுக்கு இடுக்கில் மாட்டி மாட்டி உடஞ்சி போகுது. சின்ன சின்ன கிழங்கு தான் கிடைக்குது. தண்ணி எவ்வளோ பியூராக இருக்குது பார்த்தீங்களா. நாம் இன்றைக்கி ஒரு பெரிய கிழங்கை தோண்டி எடுத்துருவோம்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப நாளாச்சா, யாரும் வந்து இப்போ அந்த கிழங்கெல்லாம் தோண்டுறது கிடையாது முன்னாடி மாதிரி. அதனால் கிழங்கு இருக்கும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. நிறைய புதையாக இருக்கா, கிழங்கு இருக்கிற இடத்த சரியாக கண்டுபிடிக்க முடியல. பெருத்த ஏமாற்றமாக போச்சுங்க. நிறைய கிழங்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஆச்சு இல்லை, யாரும் வந்து நோண்டியிருக்க மாட்டாங்க, தோண்டியிருக்க மாட்டாங்க. நிறைய கிழங்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் இவ்வளோ தான் கிடச்சிது. ஏதோ ஒன்றுங்க, நடுறதுக்கு ஒரு கொடி ஒன்று சின்னதாக எடுத்துருக்குறேன். இது நம்ம வீட்டில் போயிட்டு நட்டு பார்ப்போம், எப்படி வருதுன்னு தெரியல. இருந்தாலும் நட்டு வைப்போம் ஆசைக்கு. இதாங்க ஃபைனலாக வந்து காட்டு வள்ளி கிழங்குன்றது இதுதான். நல்லா பெருசாக காமிக்கணும்னு நினச்சேன், கிடைக்கலங்க. பெருத்த ஏமாற்றமாக போச்சு. வேலை இல்லைன்னு காட்டுக்கு வந்து கிழங்கு தோண்ட வந்தால் அங்கேயும் வேலை இல்லாமல் போச்சுங்க. மீண்டும் அடுத்தது ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.